நான் எனக்கு ஒரு ஃப்ரேமும் பார்க்கும்போது பாலா சார் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் அருண் விஜய் சார் வந்துட்டு சிவாஜி சாகலை, உயிரோடு தான் இருக்கார். அந்த சிவாஜி உங்கள் ரூபத்தில் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது சொந்த அந்த மாதிரி ஒன்றும் இது இல்லைங்க. இல்லை அதுவும் எல்லாமே பாலா சாரோட. இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறது ஒரு ரொம்ப இன்டென்ஸாக சொல்லியிருக்காங்க. பாலா சாரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. அந்த மத நல்லிணக்கத்தை ரொம்ப அழகா தன்னோட காட்சிகள் மூலியமா நம்ம எல்லாரும் நல்லபடியா வாழ முடியும்டா. ஏன்டா அருண் விஜய் சார் ஆல்சோ ஐ திங்க் அவரோட பர்ஃபார்மன்ஸஸில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் ஒன்ஸ். லைக் அருண் விஜய் சாரோட மூவிஸ்ன்னு எடுத்தால் கண்டிப்பாக அதில் வணங்கான்னு இருக்கும். பாலா சாருடைய படம்ன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு ஒரு டபுள் பர்ஃபார்மன்ஸாக அவர் கொடுத்துருக்காரு. பாலா ஃபேன்ஸு இது வெரி ஹார்ட் டச்சிங். பிரதர் அண்ட் சிஸ்டர் கனெக்ஷன் இதில் ரொம்ப வருஷம் கழிச்சு. பாலா சார் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒன்றுமே ஒரு டைமண்ட் மாதிரி. ஸோ நான் பர்சனலாக ஆஸ் அ ஃபேன் மணிரத்னம் சார் ஒன்று கேட்டாங்க. அருண் விஜய் சார் டிஃப்ரெண்ட். அவங்க ஆக்டிங் ஐ திங்க் என்டையர் இண்டஸ்ட்ரி பாலா சார் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா ஒரு கதாபாத்திரங்களை வச்சுட்டா ஒரு கதையை நோத்திட்டு போவார். ஸோ அந்த விதங்களையும் சேம் இதே படத்தில் அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சார் கிட்ட ஒரு படம் பண்ணுறதே எனக்கு பெரிய விஷயம். சார் கிட்ட ஆன் செட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஃப் செட் ரெண்டுமே எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. தரமே உணவாய் என்றும் அபூர்வா. ரொம்ப அமேசிங்காக இருந்தது. ஏன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி சார் பற்றி சொல்லி ஆகணும். எப்போவுமே ஒரு ஹோல்சேம் என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் சொசைட்டிக்காக ரொம்ப அவங்க யோசிப்பாங்க. பிகாஸ் ஐ நோ ஹிம் பர்சனலி. ஸோ சார் சொசைட்டிக்கு நான் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஸோ அது அவங்களோட படத்துலேயே நம்ம அதை பார்க்க முடியும். அண்ட் அருண் விஜய் சார் பற்றி சொல்லி ஆகணும். இஸ் வெரி சார்மிங் அண்ட் ஹேண்ட்ஸம். பட் ஹி ஹஸ் கம் இன் வெரி டிஃப்ரெண்ட். அவங்களோட ஒரு யூஷுவல் அவதார் இல்லாமல் டிஃப்ரெண்ட் அவதாரில் பார்க்கலாம். அண்ட் பிகாஸ் இந்த படம் ரிலீஸ் ஆனதுனால அவங்க எந்த டைலாக்ஸுமே பேசாமல் இஸ் அ டெஃபன் டெம் இந்த மூவி. அது ரொம்ப டிஃபிகல்ட் ஃபார் அன் ஆக்டர் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் ஒரு வார்த்தை கூட பேசாமல் எல்லாமே நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். அருண் விஜய் சார் டிஃப்ரெண்ட். அவங்க ஆக்டிங் ஐ திங்க் என்டையர் இண்டஸ்ட்ரி போயிட்டு இந்த எவ்ரிபடி இஸ் அப்ரிஷியேட்டிங் திஸ் மூவி. அண்ட் ரொம்ப ஐ திங்க் த மூவி வில் 100% கெட் அன் அவார்ட். தேங்க்யூ. இயக்குனர் பாலா படங்கள் அப்படின்னாவே ஒரு தாக்கத்தை கண்டிப்பாக பண்ணாமல் விடாது. ஸோ இந்த படங்கள் இப்போ எப்படின்னா அருண் விஜய் சாரோட காம்பினேஷன் அப்படின்றது ஏன் ஒரு புதுசாக நான் பார்க்குறேன்னா, அருண் விஜய் சார் ஒரு டைரக்டருக்கான ஒரு ஆக்டர் நான் சொல்லுவேன். ஒரு பாயிண்டில் ஈச் அண்ட் எவ்ரி திங் எந்த படமாக இருந்தாலும் அதை கரெக்டாக ப்ராப்பராக ஒரு இயக்குனரோட விஷனிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு நம்மளால என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது அவ்வளோ கிளியராக கொடுப்பாரு. இதில் அவர் பெரிய ஒரு சேலஞ்சிங் அப்படின்னா ஒரு டயலாக் பேசாமல் டெலிவரி பண்ணாமல் வெறும் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சுட்டு கொடுக்கணும். அது ரொம்ப ஓவராகவும் கொடுத்துடக்கூடாது, ரொம்ப அண்டர் பிளேயில் கொடுக்கணும். அதை அருமையாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ பாலா அப்படின்ட்டு இயக்குனர் பாலா சார் அப்படின்னு பார்க்கும்போதுன்னா ஒரு கதாபாத்திரங்களை வச்சுட்டா ஒரு கதையை நோத்திட்டு போவார். ஸோ அந்த விதங்களையும் சேம் இதே படத்தில் அந்த கதாபாத்திரங்கள் மூலமாக கதையை நோத்தி அது ஆழமாகவும் ரொம்ப ஒரு தாக்கத்தை உருவாக்கியிருக்காரு அப்படின்றது நான் சொல்ல முடியும். கரெக்டாக ஒரு கேரக்டர் மூலமாக எப்படி ஒரு கதையை சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதோட தாக்கத்தை அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, நான் இதுதான் சொல்ல வரேன் அப்படின்றது ஒரு தர்மம் அப்படின்ற ஒரு பாயிண்டில் அந்த கோபமாக அவர் காமிக்கிற ஒரு விஷயம் நம்மளுக்கு கன்வே பண்ணிடுறாரு ஒரு பாயிண்டில். ஏன்னா அது ஒரு எழுத்தில் ஈஸியாக நம்ம கொண்டு வந்துடலாம். பட் ஒரு காட்சி படத்தில் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதை ஈஸியாக கொண்டு வர்றாரு அப்படின்றது தான் சொல்லுவோம். தேங்க்யூ. மூவி எக்ஸலண்ட்டாக இருக்கு. வெரி ஹார்ட் டச்சிங். செகண்ட் ஆஃப் சூப்பர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜாலியாக போயிடுச்சு. செகண்ட் ஆஃப்
எல்லாரையும் பின் ட்ராப் சைலன்ஸில் அப்படியே முழுக வச்சு அடுத்தென்னன்ற மாதிரி ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ஆக்சுவலி நாங்கள்லாம் அப்படியே பின் ட்ராப் சைலன்ஸில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ மும்மரமாக சீரியஸ் சீன்ஸாக போயிட்டு இருந்தது. வெரி ஹார்ட் டச்சிங். பிரதர் அண்ட் சிஸ்டர் கனெக்ஷன் வந்து இதில் ரொம்ப வருஷம் கழிச்சு ஐ கேன் ஃபீல் தட். யதார்த்தமாக இருந்தது. அருண் விஜய் சார் ஆக்ஷன் மூவிஸில் பார்த்துருக்கேன். அவர் ஊமையாக இருந்தாலும் ஒவ்வொரு ஷாட்டும் அவர் டயலாக் பேசுகிற மாதிரி இருக்குது. மெயின் திங்கு எனக்கு அது ரொம்ப, அவர் ஊமைன்ற மாதிரியே மறந்துட்டு அவர் எவ்ரி ரியாக்ஷன் டயலாக் பேசுகிற மாதிரி எனக்கு அவ்வளோ ரியாக்ஷன்ஸ் நல்லா தத்ரூபமாக இருந்தது. பாலா சார் சூப்பர், எல்லாரையும் அழகாக நடிக்க வச்சு சூப்பராக கொண்டு வந்துட்டார் மூவி. வெரி நைஸ். தாக்கத்தை விட ஒரு எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட் மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த படத்துடைய ரிசல்ட்டுக்கு. ஏன்னா பிடிஜி யூனிவர்சலில் வந்து நாங்கள் தான் ரெட்டத்தலையை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதுதான் அருண் விஜயோடைய நெக்ஸ்ட் ரிலீஸ். ஸோ அந்த படத்துடைய வெற்றிக்கு இந்த படத்துடைய வெற்றியும் ஒரு முக்கிய காரணமாக அமையும். ஒரு வியாபார ரீதியாக ஒரு ரிசல்ட்டாகவும் மக்கள் வந்து ஆர்வமாக அடுத்த அருண் விஜய் படத்துக்கு வந்து இன்னும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியோட வந்து தேட்டருக்கு பார்க்கணும் அப்படிங்கிற ரிசல்ட் எங்களுக்கு வேணும்னா அதுக்கு வந்து வணங்கான் ரொம்ப நல்லா அமையணும், ஒரு ஹிட் ஆகணும், ஓகே அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். பிரார்த்தனை வந்து வீண் போகலை. பாலா சார், சுரேஷ் காமாட்சி சார், அருண் விஜய் எனக்கு ஃபேமிலி மாதிரி, அருண் விஜய், ஜிவி, சாம் சிஎஸ், இன்னும் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ஒரு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ். பாலா சார் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அதாவது பாலா சாருடைய படம்ன்ட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை எதிர்பார்த்து வர்றவங்களுக்கு ஒரு டபுள் பர்ஃபார்மன்ஸாக அவர் வந்து கொடுத்துருக்காரு. பாலா ஃபேன்ஸை வந்து இது வந்து ஏமாத்தாது இந்த படம். அதே மாதிரி அருண் விஜய் வந்து பிரமாதம். அதாவது இந்த மாதிரி ஒரு படத்தில் வந்து ஒரு டெஃபண்டமாக நடிக்கிறதுல வந்து கொஞ்சம் அந்த அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிட்டான்னா அது ஓவர் டூ பண்ண மாதிரி ஆயிரும். அப்படி பண்ணாமல் அது அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு கரெக்டான ஒரு மீட்டரில் ரசிக்கும்படியாக பண்ணியிருக்காரு. அருண் விஜய் ஹஸ் ப்ரூவ்ட் தட் he is a performer. Bala sir has once again proved who he already is. Thank you. ஆமாம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பாலா சார் படத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஐ எம் ஒன் ஆஃப் தோஸ் பீப்புள் ஹூ வெயிட்ஸ் ஃபார் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவி. ஏன்னா எனக்கு ஒவ்வொரு படமுமே ரொம்ப பர்சனலாக கனெக்ட் ஆகும். பிகாஸ் நம்ம வேறு லைஃப் ஸ்டைல்ஸ்லேருந்து வந்திருப்போம், வேறு கல்ச்சர்ஸ்லேருந்து வந்திருப்போம். ஆனால் நமக்கு தெரியாத ஒரு கம்யூனிட்டி, அதோட பெயின் அது நம்மக்கிட்டே இருந்து பார்க்குற மாதிரி ரொம்ப இமோஷ்னலாக, ரொம்ப கல்ச்சுரலாக நம்மளுக்கு அது ஃபீல் பண்ண வைப்பார். ஸோ எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் வணங்கான் இஸ் ஆல்சோ வெரி ஸ்பெஷல். நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்டே வந்துட்டேன். ஸோ டை ஹார்ட் ஃபன். ஸோ தட் இஸ் அ திங். அண்ட் அருண் விஜய் சார் ஆல்சோ ஐ திங்க் அவரோட பர்ஃபார்மன்ஸஸில் திஸ் வில் பி ஒன் ஆஃப் த ரிமார்க்கபிள் ஒன்ஸ். லைக் அருண் விஜய் சாரோட மூவிஸ்ன்னு எடுத்தால் கண்டிப்பாக அதில் வணங்கான் இருக்கும். அண்ட் ஐ திங்க் எல்லாருமே பார்க்கணும். இட்ஸ் ஆல்வேஸ் வெரி பியூட்டிஃபுல். பாலா சாரோட படம்னாலே ஒரு பெரிய பாதிப்பு இருக்கும், எல்லாருக்குமே அது தெரிஞ்ச விஷயம். அதில் இந்த படம் வந்து எப்படின்னா அண்ணன் தங்கச்சியோட சென்டிமெண்ட் வந்து ரொம்ப இன்டென்ஸாக, அது நம்மளை அப்படியே படம் பார்க்குறது வந்து நேரில் நடக்கிற மாதிரி ஒரு விஷயமா, ஐயோ அடுத்தடுத்தது என்ன நடக்க போகுது என்ன அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது. அருண் விஜய் சார் வந்து டிஃபெண்டமாக ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து அதில் வந்து ரொம்ப அது டிஃப்ரெண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணும். அவர் மட்டும் இல்லை, அவர் கூட பண்ணியிருக்க தங்கச்சியாக இருக்கட்டும், அவங்க ஹீரோயின் ஆகட்டும், அவர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லாருமோ அந்த மாதிரி தான். எல்லாமே எமோஷ்னலான ஒரு போர்ஷன்ஸ். ஆனால் அதில் வந்து டெஃபண்டமோடு சேர்ந்து அது ரியாக்ட் பண்ணுறது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பண்ணியிருக்கணும், அது எல்லாமே நினச்சாலே வந்து ரொம்ப கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி அந்த பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கறது வந்து ஒரு ரொம்ப இன்டென்ஸாக சொல்லியிருக்காங்க. பாலா சாரோட ஸ்டைலில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இன்னும் படத்துலேருந்து வெளில வந்தோடனே இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் சுரேஷ் காமாட்சி சார் இந்த மாதிரி ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு. மக்கள்கிட்ட இந்த மாதிரி படம் போய் சேரணும். இந்த வந்து கண்டிப்பாக இந்த மக்கள்கிட்ட சேரக்கூடிய ஒரு படம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம், ஆக்ட் பண்ணியிருக்க ஆக்டர்ஸ் அண்ட் மியூசிக் டைரக்டர், த என்டையர் டீம், ஆல் த வெரி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன் சார். அதாவது உங்கள் கேரக்டர் வந்து அப்படியே தனியாக தெரியுற ஒரு கேரக்டர். அதாவது சிவாஜி கணேசன் சார் அதாவது இந்த யூனிவர்சிட்டி பாலாசார் யூனிவர்சிட்டி அதில் வந்து நான் இங்கே நடித்தது வந்து நான் செய்த பெரும் பாக்கியம். சிவாஜி சார்னாக்கா அதாவது எனக்கு முதல்ல மானசீகமாக அவருடைய
மேனரிசம் அவரோட ரொம்ப எனக்கு இதுவாக இருந்தது. நீங்களாம் சிவாஜி சிவாஜின்னு சொல்லும்பொழுது படத்துலயே சொல்லிட்டாங்களே. ஆமாம், எனக்கு அவ்வளோ பெருமிதமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆண்டவனுடைய அருளால் படம் வந்து ஓஹோன்னு வரும், நல்ல அவார்டெல்லாம் கிடைக்கும், நல்லபடியாக இருக்கும். ரொம்ப அப்படிங்களா? ஆமாம், அது கேட்டாங்க என்ன, நிறைய பேர் கன்னியாகுமரியில் இறங்கி வந்த உடனே கேட்டாங்க. நேற்று துபாயிலேருந்து ஃபோன் வந்தது, அதுக்கப்புறம் வந்து யூஎஸ்லேருந்து, சிங்கப்பூர்லேருந்து எல்லாம் பேசினாங்க. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா. சிவாஜி வந்து சாகலை, உயிரோடு தான் இருக்கார் அந்த சிவாஜி, உங்கள் ரூபத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அந்த மாதிரி ஒன்றும் இது இல்லைங்களா? இல்லை இல்லை, அதுவும் எல்லாமே பாலா சாரோட பரிமாணம். படமே அவருக்கு தான் பேரும் புகழும், நமக்கு ஒன்றும் இல்லை. நம்ம வந்து ஒரு கல், இது வந்து ஒளியாத செதுக்க சிற்பமாக்கினார். அதை வந்து அவர் கை நான் பாதமாக நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நீங்கள்லாம் சொன்னால் எனக்கு வந்து ஒரு பேராதரவாக இருக்கும். ஆண்டவனுடைய அருள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். நீங்கள் இவ்வளோ தூரம் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக போயிடுச்சு. நிறைய ரொம்ப நன்றிம்மா, தேங்க்யூ. உங்களுக்கு படம் எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கு? சீரியஸ்லி எனக்கு அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஒரு கேர்ள்ஸுக்குமே அது கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஆக்சுவலாக அந்த கேரக்டர் பண்ணவங்க வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஈச் அண்ட் எவ்ரி ஒன் டிட் ஏ வெல் பர்ஃபார்மன்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் நான் எனக்கு ஒரு ஃப்ரேமும் பார்க்கும்போது பாலா சார் பார்த்த மாதிரி இருந்தது. அண்ட் அருண் விஜய் சார் வந்துட்டு கேரக்டராகவே வாழ்ந்திருக்காரு அதில். ஸோ சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது, ரொம்ப கனெக்டாக இருந்தது. கண்டிப்பாக இது ஒரு சோஷியல் மெசேஜாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வந்து பாருங்கள். தேங்க்யூ. சார், உங்களுக்கு படம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு? உண்மையிலே டிப்பிக்கல் பாலாசா ஃபிலிம். மீண்டும் ஒரு முறை தான் ஒரு சிறந்த இயக்குனர் அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவுக்கு ஒவ்வொரு கேரக்டரையும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு. ஒரு சில படங்களில் ஒரு 4-5 கேரக்டர் தான் வந்து அவர் படங்களில் வந்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது டிசைன் பண்ணுவார். இதில் ஒரு சீன் வந்துட்டு போகிறவங்க கூட அவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு போகிறாங்க. இது வந்து பாலா சாரால் மட்டுமே முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் இந்த கேரக்டர் பண்ணணும், நீங்கள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணணும், நீங்கள் உங்களோட கேரக்டர் இவ்வளோ தான், என் கேரக்டர் இப்படி தான், ஒவ்வொரு கேரக்டரும் இப்படி தான் அதை டிசைன் பண்ணி அதை வேலை வாங்கி அவங்கள ஸ்க்ரீனில் வந்து அழகாக ப்ரெசன்ஸ் பண்ணுறது உண்மையிலே இட்ஸ் அ மேஜிக் ஆஃப் பாலா சார் தான் சொல்லணும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம். அருண் விஜய் சார் வந்து பேசாமையே அவ்வளோ அழகாக எக்ஸ்பிரஷனை கொடுத்து, அதான் பேசாமையே வந்து நம்ம எல்லாரையும் வியந்து பார்க்க வச்சிருக்காரு அவரை. அது பாலா சாரோடைய டைரக்ஷன் மேஜிக்கு. ரெண்டாவது ஹீரோயின் ரொம்ப கேஷுவலாக எக்ஸ்ட்ராடினரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்குது, சீரியஸாக நேரத்தில் ரொம்ப அழகாகவும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க சிஸ்டர் கேரக்டர் எஸ்பெஷலி அவ்வளோ பாசமான ஒரு சிஸ்டராக நடித்து அப்படியே நிற்கிது மைண்டில், வந்து இன்னும் அதுலேருந்து வரல வெளியே நம்ம. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பாதித்த ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவது ஒரு முக்கியமாக நான் சொல்லணும், அந்த மத நல்லிணக்கத்தை ரொம்ப அழகாக தன்னோட காட்சிகள் மூலிமா நம்ம எல்லோரும் நல்லபடியாக வாழ முடியும்டா, ஏன்டா நீங்கள் வேஸ்ட்டாக சட்டை போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அழகாக சர்வசாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் இந்த படத்தில். ஸோ எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒரு படம். ஹேட்ஸ் ஆஃப் டு த என்டையர் டீம். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. மனசு ரொம்ப பாரமாக இருக்குது, பேசுகிறதுக்கு ஒன்றும் வரல எனக்கு. அந்த மாதிரி பாலா சார் படம் உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி அதையும் தாண்டி லைக் அருண் விஜயனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஒரு வார்த்தை கூட பேசாமல், ஏன்னா இதை நான் சொன்னால் ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும், ஆனால் பட் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா நீங்கள் வார்த்தைகளில் நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிட முடியும், ஒரு வார்த்தை கூட இல்லாமல் அந்த கண்ணில் அந்த பாடி லாங்குவேஜில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ். ரொம்ப நாளாக சொல்லுவாங்கள்ல அருண் விஜய் அண்ணா வந்து ரொம்ப அண்டர் ஆக்டர் ஆக்டர்னு, இதுக்கப்புறம் அந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவர் பெர்ஃபெக்ட் ஆக்டர், அவர் எப்பயுமே அதுதான். இன்னும் அவருக்கு இன்னும் வெயிட் கோ லாங், இன்னும் நிறைய அவர் வந்துகிட்டே இருக்கணுன்றதை நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஹீரோயின் ஆகட்டும், அவங்களோட சிஸ்டர் நடித்த ரிதா வந்து அவங்க ஒரு நியூ வெல்கம். ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த சைன் லாங்குவேஜ்
வச்சு பேசிக்கிட்டே நடிக்கிறது, ஒரே நேரத்தில் ஒரே விஷயத்த பண்ணுறது, 2 விஷயம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது ரொம்ப நல்லா பண்ணாங்க. நான் வந்து பாலா சார் அவர் பண்ண படங்கள் எல்லாமே ஒன்றுமே ஒரு டைமண்ட் மாதிரி. ஸோ நான் பர்சனலாக ஆஸ் அ ஃபேன், சினிமா லவ்வராக மணிரத்னம் சார் ஒன்று கேட்டாங்க, அதே தான் வருஷத்துக்கு ஒரு படம் அப்படின்றது. ஆமாம், அதை பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஆஸ் அ ஃபேனாக பெரிய ஒரு ரெக்வஸ்ட் சார். அண்ட் ஜிவி பிரகாஷ் அண்ணாவோட மியூசிக் அண்ட் சிஎஸ் சாம் அண்ணாவோட மியூசிக், பேக்ரவுண்டு வந்து பிரிஸ்டார் சாம் அண்ணா. அண்ட் பாடல்கள் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதில் நடித்த எல்லா காஸ்டிங்கும் மனசில் பதிகிற மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரி. டெஃபினட்டாக இந்த படங்கள்லாம் தமிழ் மக்கள் வந்து பார்த்து, டெஃபினட்டாக பாலா சாருக்கு எல்லோரும் வருவாங்க, அருண் விஜய் அண்ணாக்கு வருவாங்க. பட் இன்னும் இந்த பொங்கலில் வந்து அவங்க இந்த மாதிரி படங்களை, ஏன்னா அந்த வேர்ல்டு ஸ்டாண்டர்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவர்கிட்டருந்து தான் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் நல்ல, ஆமாம், இதை பெரிய ஆல்ரெடி நல்ல பாசிட்டிவாக பிளாக் பஸ்டர் நியூஸ் தான் போயிட்டுருக்கு. அது இன்னும் பெரிய பிளாக் பஸ்டராக மக்கள் ஆக்குவாங்க நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே உங்களுடைய அந்த ஆக்டிங் பார்த்து பயங்கரமாக பாராட்டிட்டு இருக்காங்க. இப்போ எப்படி இருக்கு வெளியே வந்து இந்த ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு? இது ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் நமக்கு. இது ஐ திங்க் வி வர் எக்ஸ்பெக்டிங் திஸ். ஆனால் டைரெக்டாக பார்க்கும்போது இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வரும்போது இட்ஸ் ரியலி ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் டேஸ் சொல்கிறேன். இட்ஸ் வெரி நைஸ் டு கெட் சச் ரெஸ்பான்ஸ். ஸோ எந்த மாதிரியான ஒரு லேர்னிங்காக இருந்தது இப்போ? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாலா சார் கிட்ட ஒரு படம் பண்ணுறதே ஒரு எனக்கு பெரிய விஷயம். சார் கிட்ட ஆன் செட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆஃப் செட் ரெண்டுமே எனக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸ் மாதிரி தான் இருந்துச்சு. அவங்ககிட்ட கற்றுக்கிறதுக்கு நிறையா விஷயம் இருக்குது. ஆனால் அதுக்கு தாண்டி சாருக்கு இருக்கிற டிசிப்ளின், டெடிகேஷன், அப்போது ரெஸ்பெக்ட், சினிமா பற்றி இருக்க ரெஸ்பெக்ட், அதுதான் இந்த சினிமத்தில் நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதனால நெக்ஸ்ட் நாங்கள் வர படத்தை எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணிட்டு பண்ண மாதிரி இருக்கு. தேங்க்யூ. தரமே உணவாய் என்றும் அபூர்வா.